புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவில் இருக்கிற பொதுத்துறை வங்கிகளில் கிட்டத்தட்ட 4000த்திற்கும் அதிகமான வேக்கன்சி இருக்குது. என்ன போஸ்டிங்குக்கு ஆட்களை தேர்வு பண்ண இருக்கிறாங்க, இதற்கான வயது தகுதி என்ன, இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன உள்ளிட்ட விஷயங்களை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்தியாவில் இருக்கிற அரசு பொதுத்துறை வங்கிகளில் ஆட்களை தேர்வு பண்ணோம் அப்படின்னா வங்கி பணியாளர் தேர்வு வாரியம், அதாவது ஐபிபிஎஸ் மூலமாக தான் ஆட்களை தேர்வு பண்ணுறாங்க. அதன்படி கிட்டத்தட்ட 4450 வேக்கன்சி இருக்குது. இது எதற்கான வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணை மேலாளர், அதாவது ப்ரொஃபஷனரி ஆஃபீஸருக்கு தான் ஆட்களை தேர்வு பண்ண இருக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு வங்கிக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. கிட்டத்தட்ட 11 வங்கிகளுக்கு ஆட்களை தேர்வு பண்ணுறாங்க. அது என்னென்ன வங்கிகள் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். அதன்படி பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், யூசிஓ அதாவது யுனைடெட் கமர்ஷியல் பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்தியன் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிண்ட் பேங்க், அதாவது ஆகிய 11 வங்கிகளுக்கு தேவையான கிட்டத்தட்ட 4450 வேக்கன்சியை நிரப்ப இருக்கிறாங்க. இது என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணை மேலாளர், அதாவது ப்ரொஃபஷனல் ஆஃபீஸருக்கு தான் தேர்வு பண்ண இருக்கிறாங்க. இதற்கான தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் கிடையாது. ஏதாவது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் நம்ம ஏதாவது ஒரு அண்டர் கிராஜுவேட் படிச்சிருந்தா போதும். பிஏ, பிகாம், பிஎஸ்சி வாட் எவர் இட் இஸ், நீங்கள் ஏதாவது ஒரு இளங்கலை பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும். இதற்கான வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1, 2024 நிலவரப்படி 20 வயதை கம்ப்ளீட் பண்ணவராக இருக்கணும். அதே நேரத்தில் 30 வயது அல்லது 30 வயதுக்கு உட்பட்டவராக இருக்கணும். இந்த 2 விஷயங்களை தான் குறிப்பிட்டிருக்காங்க. அதே நேரத்தில் வயது தளர்வும் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரி வகுப்பை சேர்ந்தவங்களுக்கு 5 வருட தளர்வும் கொடுத்துருக்காங்க. அதாவது பெர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டியில் வர்றவங்களுக்கு 10 வருடங்களும் தளர்வு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எக்ஸ் சர்வீஸ்மேன் 1984 கலவரத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 5 வருடங்களும் தளர்வு கொடுத்துருக்காங்க. இதற்கான விண்ணப்பம் தொடங்கியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆகஸ்ட் 1ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரையும் விண்ணப்பிக்க முடியும். ஒன்லி ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். இதற்கான கட்டண விவரங்களும் கொடுத்துருக்காங்க. 850 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் எஸ்சி எஸ்டி வகுப்பை சேர்ந்தவங்களுக்கு கட்டணமாக 175 ரூபாய் தான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது மொத்தமாக 3 கட்டங்களாக நடக்க இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி, தொடர்ந்து மெயின் எக்ஸாம், மூன்றாவது நேர்முக தேர்வு, அதாவது இன்டர்வியூ நடக்கும். இந்த 3 கட்டங்களையும் நம்ம கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அந்த ஜாப்புக்கு போக முடியும். இதில் ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 100 மதிப்பெண்களுக்கு இந்த தேர்வு நடக்க இருக்குது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தான், அதாவது 60 நிமிடங்கள் தான் இந்த தேர்வு நடக்கும். 100 மதிப்பெண்களுக்கு நடக்கும். இதில் மொத்தமாக 100 கொஸ்டின் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இங்கிலீஷ் நாலேஜை சோதிக்கிற மாதிரி இங்கிலீஷ் கொஸ்டின் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஆப்டிடியூட், ரீசனிங் ஆக எல்லாம் சேர்த்து 60 நிமிடங்களுக்கு கிட்டத்தட்ட 100 வினாக்களுக்கு நம்ம இந்த இதில் பதிலளிக்க வேண்டியிருக்கும். அதே நேரத்தில் இதில் ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நெகட்டிவ் மார்க்ஸும் இருக்குது. நீங்கள் ஏதாவது ராங் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 0.25 மார்க்ஸ் நெகட்டிவ் மார்க்கில் போயிடும். இந்த ப்ரிலிமினரியில் பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் மெயின் எக்ஸாமுக்கு அழைக்கப்படுவாங்க. மெயின் எக்ஸாம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 30 நிமிடங்கள் நடக்குது. இதில் என்ன மாதிரியான வினாக்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங், ஆப்டிடியூட், இது மட்டும் இல்லாமல் எக்கனாமி, பேங்கிங் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பாடப்பிரிவுகள் கொடுத்துருக்காங்க. இது சம்பந்தமான கேள்விகள் கேட்கப்படும். இதற்கான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 30 நிமிடங்கள் அப்படின்னு இருக்கும். இந்த மெயின் எக்ஸாம்லையும் பாஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளை நேர்முக தேர்வுக்கு அழைப்பாங்க. நேர்முக தேர்வு அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் நம்மளுக்கு ஜாப் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகும். அதே நேரத்தில் இந்த பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக இந்த ட்ரைனிங் செஷன், அதாவது உங்களுக்கு பயிற்சியும் கொடுக்குறாங்க. அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டியல் இனத்தவர் உள்ளிட்ட சில குறிப்பிட்ட பிரிவினர்களுக்கு அவங்க ட்ரைனிங் செஷனும் கொடுக்குறாங்க. இது ஒன்லி நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் எடுத்துக்கலாம், இல்லாட்டினா சென்டருக்கு போயும் கூட எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை, அதுக்கப்புறம் கோவை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட நகரங்களில் இதற்கான மையங்களும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல போய் நீங்கள் தேவையான பயிற்சிகளை எடுத்துக்கலாம். இது ஐபிபிஎஸ்ஏ இதற்கான ட்ரைனிங் செஷனை கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தேர்வு எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் அக்டோபர் மாதத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து நவம்பர் மாதத்துலேயே நம்மளுக்கு மெயின் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஜனவரி மாதம், அதாவது 2025 ஜனவரி மாதம் நம்மளுக்கு இன்டர்வியூ நடக்கும். தொடர்ச்சியாக 2025 ஏப்ரலில் இதற்கான போஸ்டிங் அலோகேட் ஆகும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஊதியம் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் எதுவும் குறிப்பிடல. இருந்தாலும் குறைந்தபட்ச ஊதியமே இந்த ப்ரொஃபஷனரி ஆஃபீஸருக்கு குறைந்தபட்ச ஊதியமே 52,000 ரூபாய் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இதற்கான அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நீங்கள் கூடுதல் விவரங்களை செக் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 21ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க.